அனைவருக்கும் வணக்கங்க. நான் நந்தீஸ்வரா அஸ்ட்ராலஜியிலேருந்து பேசுகிறேங்க. இப்போ நம்ம குழந்தைக்கு பெற்றோர்கள் என்னென்ன செய்யணும், சடங்குகள் செய்யணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக இதில் குறிச்சிருக்கேங்க. இப்போ பிறந்த குழந்தைக்குங்க தேனும் நெய் சம மடங்கு போடக்கூடாதுங்க, சம அளவு. ஒரு சொட்டு வேணாங்க, 2 சொட்டு விட்டு கலந்துட்டு அதை நம்ம என்ன செய்யணுன்னா, தங்க மோதிரத்தால் நனைச்சி கொடுக்கலாங்க. தங்க கம்பியாலையும் நனைச்சி நாக்கில் தடவணுங்க. ஒரு சிலர் எழுதணும்னு சொல்லுவாங்க. எழுதுனா குழந்தைகள் நாக்கு காயம் பற்றும். அதனால் நாம் தடவி விடுறதுங்க நீண்ட ஆயுள் தருங்க. முதல்ல குழந்தைக்கு தேனும் நெய்யும் பால் விடுவாங்க. அது இப்போ என்ன நெய் ரொம்ப சிறந்ததுங்கிறாங்க. சரி, ரெண்டாவதுங்க, குழந்தையை தொப்புள் கொடியை வெட்டும் முன்போ அல்லது குழந்தைக்கு தாய் முதலில் தாய்ப்பால் கொடுக்கும் முன்போ குழந்தையின் தந்தை பார்க்க வேண்டுங்க. இல்லாவிட்டில் பார்க்கக்கூடாதுங்க. அப்படி பார்க்காத தந்தை என்ன செய்யலான்னா, ஒரு நல்ல நாள் பார்த்துங்க, சந்திரன் பலமாக இருக்கிற போது தந்தை பார்த்தால் குழந்தைக்கு ஆயுள், ஆரோக்கியம், வளங்கள்லாம் கூடுங்க. குழந்தையின் தாயின் தொப்புள் கொடி அறுக்கும் போது நேரத்தை தான் நாம் குழந்தையின் பிறந்த நேரமாக கணக்கிடணுங்க. ஒரு சிலர் தொப்புள் கொடி வெட்டாததுக்கு முன்னாடியே அந்த பிறந்த டைம் சொல்லிடுறாங்க. தொப்புள் கொடி பிறந்ததையும் கட் பண்ணுங்க. அந்த தொப்புள் கொடி நேரத்தை தான் பிறந்த டைமாக எடுத்துக்கணுங்க. குழந்தைக்கு பிறந்த நாளுடன் கணக்கிட்டு 10, 12, 16ஆவது நாளில் பெயர் சூட்டு விழா செய்யணுங்க. முடியலைன்னா நம்ம என்ன செய்யலான்னா, வேதங்கள் சொல்லியபடி நல்ல முகூர்த்த நாளில் வைக்கலாங்க. அந்த துவிதி, திருதி, பஞ்சமி, தசமி, சப்தமி, ஏகாசதி, பௌர்ணமி தேதி வரும் நாளில் அந்த விழாவை நம்ம வச்சுக்கலாங்க. அஸ்வினி, ரோஹிணி, மிருகசீரிடம், புனர்பூசம், பூசம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, அனுசம், உத்திராடம், திருவோணம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் வரும் நாளில் அந்த பெயரை சூட்டலாங்க. நம்ம இந்த குழந்தைக்கு இந்த நட்சத்திர நாளில் பெயர் சூட்டலாங்க. இந்த நாட்கள் திங்கள், புதன், வியாழன், வெள்ளி நாட்களில் ரொம்ப உகர்ந்த நாளுங்க. இந்த சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் அம்சத்திலுங்க நல்லபடியாக நல்லபடியாக இருக்கணுங்க. அம்சத்துலேயும் நல்லபடியாக இருக்கணுங்க. புதன், குரு, சுக்கிரன் மற்றும் வளர்பிறை சந்திர ஓரை சிறந்ததுங்க. சந்திர ஓரை சிறந்ததுங்க. இந்த ஓரையெல்லாம் நம்ம கணக்கிட்டு வச்சுக்கணுங்க. ரொம்ப நல்லதுங்க. லக்கினம் ஸ்திரம், சரம், சிரம், உபயம் ராசியில் இருக்குல்லங்க. ஸ்திரம், இந்த சிர ராசியில் எது ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் நல்லதுங்க. 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும், காலியாக இருக்கணும். அந்த ரொம்ப ரொம்ப இதாங்க இம்பார்ட்டண்ட்டு, சுத்தமாக இருக்கணும். குழந்தை தொட்டில் வைப்பதற்கு தொட்டியில் போடுவாங்கல்லங்க, அது ஒரு விழாவாக கொண்டாடுவாங்க. ஒரு சிலர் ரொம்ப விசேஷமாக அதை கொண்டாடுவாங்க, குழந்தை தொட்டில் போடுற நாள். அது 10, 12, 16ஆவது, 32ஆவது ஒரு மாதத்துக்கு வருங்க. தமிழ் மாதத்துக்கு 32ஆவது நாள் வருங்க. அது ரொம்ப உகர்ந்த நாளாக இருக்குங்க. அடுத்தது தாய்ப்பால் கொடுக்காதவர்கள் குழந்தைக்கு பிறந்த 31ஆவது நாளில் ஒரு பசும்பால், அந்த பசும்பாலை சங்கில் இட்டு புகட்டலாங்க. எந்தெந்த நாளுங்க? தாய்ப்பால் பிறந்த நாள்லேருந்து 31ஆவது நாளில் தான் இந்த பாலை சங்கில் இட்டு புகட்டணுங்க. குழந்தையின் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 10ஆவது நட்சத்திரம் வரும் நாளிலும் இந்த சங்கில் பால் புகட்டலாங்க. இது கூடங்க சம்பிரதாயப்படி பார்த்துருக்காங்க. இதெல்லாம் நூல்கள் விவரம் தாங்க. நான் படித்தது தான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு. இது நூல்கள் விவரம் தான். இது முன்னோர்கள் இதை கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அப்புறமேலுங்க, குழந்தையின் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 10ஆவது வரும் நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம் குழந்தைக்கு இருக்குல்லங்க, அதிலிருந்து அந்த நட்சத்திரத்தில் இருந்து 10ஆவது நட்சத்திரம் வர நாளில் தான் நம்ம கொடுக்கணுங்க. பால் புகட்ட திங்கள், புதன், வியாழன், வெள்ளி கிழமைகள் ரொம்ப சிறப்புங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானங்க, சுத்தமாக இருக்க வேண்டும்.
பகலில் பால் புட்டியில் புகட்டலாம், பகலில் வந்துங்க கொடுக்கலாம். பிறந்த குழந்தையை வெளியே ஃபஸ்ட்டு கொண்டு வரங்க. அதுக்கு என்ன காட்டலான்னா வெளியே சூரியனையும் தேய்பிறை சந்திரன் கூடாதுங்க, வளர்பிறை சந்திரனையும் குழந்தையை பார்க்க வைத்தால் நல்ல பார்வை, கேட்கும் திறன் கிடைக்கப்பெற்று தீர்க்க ஆயுளுடன் வாழுங்க அந்த குழந்தை. குழந்தைக்கு அன்னம் முதல்ல ஊட்டுவது வந்துங்க சக்கரை பொங்கல் நல்லா நிறைய ஊட்டிடாதீங்க. சும்மா கொஞ்சம் ஒரு வித பருக்க ஒரே ஒரு சாதம் எடுத்து ஊட்டலாங்க. அது நசுக்கி தாங்க ஊட்டணும். நான் எழுதுனதை தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது. சக்கரை பொங்கல் ஊட்ட சொன்னாங்கன்னு எடுத்து ஸ்பூனாக ஊட்டிடாதீங்க. சும்மா அந்த ஒரு பருக்கை எடுத்துங்க, நல்லா நம்ம கையில் நல்லா அதை வந்து இந்த மசிய வச்சு சர்க்கரை பொங்கல் இனிப்போட கொஞ்சம் சிறிது ஒரு 3 அரிசி எவ்வளவு இருக்கோ அதை மட்டும்தான் நாங்கள் நாக்கில் தடவணும். பால் சாதமும் அப்படி தாங்க தரணும். முதல்ல ஸ்பூன் கணக்கில் ஊட்டிடக்கூடாது. ஆண் குழந்தையாக இருந்தால் 6, 8, 10, 12 மாதங்களில் சுப முகூர்த்த நாளில் ஊட்டலாங்க. பெண் குழந்தையாக இருந்தால் 7, 9, 11வது மாதங்களில் சுப முகூர்த்த நாளில் அன்னம் ஊட்டலாங்க. இது ரொம்ப முக்கியங்க. அன்னம் ஊட்டுவது ரொம்ப சிறப்புங்க. அது வெள்ளி ஸ்பூன் இருந்தால் வெள்ளி ஸ்பூனில் ஊட்டலாங்க. நாம் வெள்ளி ஸ்பூன் வந்து இல்லாதவங்க நம்ம தாயினுடைய விரல் தான் அதை விட சிறந்தது. நான் ஏன் கணிப்பு வெள்ளி ஸ்பூனை விடங்க தாயின் விரல்களினால் அமுது ஊட்டுவது வெள்ளி கரண்டியை விட சிறப்புங்க. தாய்க்கு கையை விட என்னங்க வெள்ளி ஸ்பூன் உயர்ந்தது. குழந்தைக்கு மொட்டை, அடுத்தது குழந்தைக்கு மொட்டை போடுதுங்க. 3வது வருடம் மிக மிக நன்மையை தருங்க. 5, 7 மத்திமங்க. குழந்தைக்கு ஆயுள் விருத்தியை இந்த சடங்கு தருங்க. வருட கடைசியில் அந்த குழந்தைக்கு வந்துங்க அடிக்கடி முட்டையெல்லாம் போடக்கூடாதுங்க. ஒரு தடவை, பெண் பிள்ளையாக இருந்தால் ஒரு தடவைங்க, ஆண் குழந்தையாக இருந்தால் 3 தடவைங்க. இவ்வளோதான். இதுதான் உத்தமங்க. நினச்சா முட்டை அடிக்கிறதெல்லாம் தப்புங்க. அடிக்கடி முடிவளித்தல் கூடாது. இந்த 5, 7 மத்திமங்க. 3வது வருடம் மிக மிக நன்மை தரும். 5, 7 மத்திமங்க. குழந்தைக்கு ஆயுள் விருத்தி இந்த சடங்கு, மொட்டை போடும் சடங்கு நன்மையை தருங்க. வருட கடைசி 3 மாதங்களில் வந்துங்க ஒரு வருடம் 3வது வருடம்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த 3வது வருடத்தில் கடைசி 3 மாதத்தில் போடணுங்க. 5வது வருடம்னா 5வது வருடத்தில் கடைசி 3 மாதத்தில் போடலாம். 7வது வருடம்னா 7வது வந்து கடைசி 3 மாதம் தான் கணக்கு வரும். தாய் கர்ப்ப காலத்தில் முதல் குழந்தை இருந்ததுன்னா தாய் வந்து 2வது குழந்தை கர்ப்ப காலத்தில் வந்துங்க முட்டை போடுறது கூடாதுங்க. முட்டை போடக்கூடாது. மொட்டை முடி வலித்தலுங்க கூடாது. உத்தராயணத்தில் செய்வது மிக சிறப்புங்க. இந்த உத்தராயண காலம் பாருங்கள், எழுதியிருக்கேன் விளக்கமாக. சூரியன் வரும் ராசி சித்திரை வந்து மேசத்தில் முதல் மாதம் சித்திரை நிற்குங்க, ரிஷபத்தில் வைகாசி நிற்கும். அந்த மாதிரிங்க மாதம் ஒவ்வொரு மாதம் தமிழ் மாதத்துக்கு ஒரு வீடு மாறும், ஒவ்வொரு பாவத்துக்கு சூரிய பகவான் மாறுவாருங்க. அப்போ சூரியன் வரும் ராசி வந்து என்னங்க, கும்பம் வரும், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனங்க. இது வந்து உத்தராயண காலத்துக்கு நான் எழுதியிருக்கேன். கும்பத்தில் போட்டிங்கன்னா வம்ச விருத்தி கிடைக்கும் மொட்டை. மீனத்துக்கு வந்துங்க சந்தோஷம் மிகுதியாகும். மேசத்தில் வந்துங்க செல்வம் சம்பத்து அதிகமாக கிடைக்குங்க. ரிஷபத்துக்கு வெற்றி கிடைக்குங்க. மிதுனத்துக்கு குடும்பம் செழிப்புடன் வாழுங்க, குடும்ப செழிப்புங்க. சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் ஒரு சிலருக்கு தெரியாத இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நான் இதை பதிவிடுறேன். இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு தான். தெரிஞ்சவங்க வந்து என்னை விட கடல் போல் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்காக இந்த பதிவு கிடையாது. இது தெரியாதவங்களுக்கு இந்த பதிவுங்க. மேஷம் வந்து சித்திரை மாதத்தில் இருக்குங்க. மேசராசியில் சித்திரை மாதம் சூரிய பகவான் நிற்பாருங்க மேசத்தில். ரிஷபத்தில் வந்துங்க வைகாசி மாதம் அங்கே இருப்பார் 1 மாத காலம். மிதுனத்தில் சித்திரை வைகாசி ஆனி மாதம் 3வது மாதம் நிற்பாருங்க. கும்பத்துக்கு மாசி மாதங்க. மீனத்துக்கு பங்குனி மாதத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்வார் அந்த வீட்டில். 1 மாதம் ஒரு பாவகத்துக்கு 12 பாவகத்துக்கு 12 மாதம். அப்போ கும்பத்துக்கு மாசிங்க, மீனத்துக்கு பங்குனி. வளர்பிறையில் செய்தால் ஆயுள் விருத்திங்க குழந்தைக்கு. அந்த நட்சத்திரம் எதுங்க, ரோகிணி, சந்திரன் நட்சத்திரங்க. ரோகிணி, உத்திரம், சுவாதி, உத்திராடம், சதயம். உத்திரட்டாதியும் நன்மை தான் தருதுங்க. கல்வி கற்க பள்ளிக்கூடத்துக்கு இப்போ மொட்டை போட்டாச்சு. அடுத்தது அந்த குழந்தை கல்விக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு முதல் நாள் சேர்க்க திங்கள், புதன், வெள்ளி, வியாழன் நலம் தருங்க. நம்ம வந்துங்க குழந்தைக்கு வந்து இப்போ வந்து
பள்ளி பருவத்துக்கு இது வந்து உத்தராயண பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு. சரி, பள்ளிக்கூடம் போகிற குழந்தை எனக்கு தோடு போடுன்னு அழுகும். புரியுதுங்களா? தோடு போடுங்க மம்மி அப்படின்னு அழுகும். அம்மா எனக்கு தோடு போடுங்க, எல்லா பிள்ளைங்களும் போட்டு. அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? குழந்தைக்கு தோடு போடுறதுக்காக நம்ம வந்து காது குத்தலைங்க. குழந்தைக்கு தோடு போட வாங்க நம்ம காது குத்துறோம், அது இல்லைங்க. முன்னோர்கள் விதித்த சம்பிரதாய சடங்கு என்னன்னு சொல்லுதுங்கன்னா, ஜோதிட நூட்களில் தீய ஆவிகள் வந்துங்க குழந்தையை பாதிச்சிருமா. அழகாக இருக்கிற குழந்தைங்களை தீய ஆவிகள் பாதிக்குமா. அதனால் வந்துங்க தீய ஆவிகள் பாதிக்கக்கூடாது. மருத்துவ ரீதியாக காதில் ஒரு சிறு துளையிட்டால் கூடங்க, இந்த காதில் இப்படி ஏதாவதுன்னா இப்படி காது அப்படி அந்த தோடு போடுற இடத்துல அப்படி கிள்ளி பாருங்க, அது ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு இது ஏதோ ஒரு காரணம் வந்துங்க அந்த அந்த இடத்துல வந்து சுபத்தன்மை கொடுக்கும். அதனால தான் அந்த இடத்துல ஹோல்ஸ் போடுறது. அது வந்து ஹோல்ஸ்னால் பெருசாக போடக்கூடாது. ஒரு சிறு ஊசி துவாரம் தான் போடணும். அந்த குழந்தைக்கு ஒரு ஊசி துவாரம் தான் போடணும். அப்படி போட்டாங்க அது வந்து மருத்துவ ரீதியாக நன்மையை தரும். அந்த துவாரத்தில் ஒரு சின்ன துவாரத்தில் நாம் வந்து என்ன செய்கிறோம்? அழகுக்காக ஒரு சின்னதாக ஒரு தோடு போடுறோம். குழந்தைக்கு வயதுக்கேற்ப காதினுடைய தரத்தை ஏற்ப சின்ன சின்னதாக போடுறோம், வெயிட் இல்லாமல் போட்டுக்கிறோம். ஆனால் மூதாதியர்களை என்ன செஞ்சாங்களாம், அந்த ஓட்டை எதனால் போட்டாங்கன்னா, துர்தேவதைகள் வந்து இது வந்து இந்த குழந்தை வந்து உடல் ஊனமான குழந்தை, காதில் காயிருக்குன்னு விட்டுட்டு போயிருமா. இந்த முன்னோர்கள் கூட்டுருங்க. ஆனால் நாம் என்ன நினச்சி போடுறோம்? காதில் நம்ம குழந்தைக்கு விதவிதமாக தோடு போடலான்னு போடுறோம். சரி, இதற்கு உகர்ந்த நட்சத்திரம் இப்போ நம்ம தோடு போடுறோம்ல, இதுக்கு உகர்ந்த நட்சத்திரம் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசங்க, பூசம், அஸ்தம், சித்திரை, திருவோணம், அவிட்டம், ரேவதி, இந்த நட்சத்திரங்கள் நாள்லாம் போடலாங்க. இதே வந்து இந்த காது உத்தருக்கு திதி பார்ப்பாங்களங்க, அது என்ன திதினா துவிதி, திருதி, பஞ்சமி, சஷ்டி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, இந்த திதிகளில் வந்துங்க காது குத்தலாம். சரி, இப்போ வந்து நம்ம நட்சத்திரம் பார்த்தோம், திதி பார்த்துட்டோம். இப்போ கிழமை சொல்கிறேங்க. கிழமை என்னென்ன கிழமை வரும்? திங்கள், புதன், வியாழன் குரு நாளுங்க, வெள்ளி சுக்கிரன் நாள் பெண்களுக்கு உண்டான நாள், ரொம்ப விசேஷமான நாள் குழந்தைகளுக்கு. அது பெண் பிள்ளைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த நாட்களில் நம்ம காது குத்தலாங்க. லக்கணம் என்னென்ன லக்கணத்தில் காது குத்தலாம்? ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கடக லக்கணம், கன்னி லக்கணம், துலா லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம். இந்த லக்கணத்தில எல்லாம் வந்துங்க காது குத்துனா ரொம்ப சுபம் உத்தமம்னு பேருங்க. உத்தமம் சுபம். சரி, இப்போ வந்து மேச லக்கணமும் மகர லக்கணம் சமங்க, மத்திம லக்கணத்தில் தான் போகுதுங்க. இந்த 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 லக்கணங்க ராசியில் லக்கணம் வருது இல்லைங்க, இந்த லக்கணத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். லக்கணத்தை பார்த்து தாங்க இது செய்யணும் முக்கியமாக. அதனால் நான் தெளிவாக கொடுத்துருக்குறேங்க. இது வந்து குழந்தைகளுக்கு பெற்றோர்களும் தெரிஞ்சுக்கலாங்க. ஜோதிட மகான்கள் தெரிகிறத விடைங்க நம்ம வந்து பெற்றோர்களும் தெரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தைக்கு இந்த நாள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் இதை பதிவிட்டுருக்குறேங்க. இதை வந்து நீங்கள் செராக்ஸ் எடுத்துக்கங்க, டவுன்லோட் பண்ணிக்கங்க, தெரிஞ்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பலனை தரும். இப்போ வந்துங்க இது எல்லாத்துக்கும் தேவையான விஷயங்கள் தான் சொல்கிறேன். மீண்டும் வந்துங்க உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கிற மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. இந்த மாதிரி இது வந்து இது என்னோடய நந்திகேஸ்வர் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க, என்னை பூஸ்டப் பண்ணுங்கள். நான் அடிக்கடி என்னோடய சேனல் இதே தான் சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன என்கரேஜ், எனக்கு குட்டி சந்தோஷங்களை கொடுங்க. அதை வந்து எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தால் எனக்கு மேலும் எனக்கு அதிகமாக எனக்கு டானிக் சாப்பிட்ட மாதிரிங்க. அதனால் என் செல் நம்பர் எல்லோரும் கேட்குறீங்க, 8344945556ங்க. அதாவது இதை வந்து நான் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேட்குற கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாதுன்னா நான் வந்து அகம்பாவத்தில் விடுறது இல்லைங்க. நீங்கள் நான் பார்க்காததுனால விட்டுருப்பேன், ஒரு வேளை டைம் இல்லாத விட்டுருப்பேன். இப்போ டைம் இல்லைங்கிறது முக்கியம் இல்லைங்க. நான் வந்து அந்த மெசேஜை பார்க்காம விடுறதாங்க உண்மை.
நான் வந்து என்னால் பார்க்க முடியாமல் விட்டதுதாங்க உண்மை. நான் பார்த்துட்டுனா உங்களுக்கு அதுக்கு கண்டிப்பாக ஆன்சர் கொடுப்பேன். ஆனால் அப்படி கொடுக்கலைன்னா நீங்கள் என் செல்லுக்கு கான்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் தைரியமாக என்கிட்ட வந்து கூப்பிடலாம். அதில் ஒன்றும் நான் ஒரே பெரிய மகான் கிடையாதுங்க. நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிட்டு கேளுங்க. எனக்கு தெரிந்த விஷயங்களை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து இன்னொன்று படிக்க வேண்டியது, இந்த ஜோதிடத்தில் கற்றுக்க வேண்டியது இன்னும் எனக்கு கடல் அளவு இருக்குது. நான் கற்றுக்கிட்ட சிறு துளிகளை தான் நான் உங்களுக்கு பதிவு செய்துட்டு வரேன். என்னை ஊக்கப்படுத்துங்க, ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க. வணக்கம். சுபம்.